சத்தம் என்ன இந்த வீட்லயே ரோஹிணி தான் அது. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு இர்ஃபான் மீடியா 2.0. இந்த வீடியோ என்ன அப்டேட் பார்க்க போனால் சிறடி காசி சூப்பராக போயிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. சிறடி காசி சீரியலில் இப்போ என்ன நடக்குதுன்னு வாங்க பார்த்துடலாம். சிறடி காசி சீரியலில் இப்போ விஜய் அம்மாவை வச்சு செய்கிறான்னு சொன்னாங்க. நம்ம முத்து மீனா எல்லாமே சேர்ந்து வச்சு செய்கிறாங்க விஜய் அம்மாவை. ஏன்னா ரோஹிணி அவங்க தான் பார்த்தீங்கன்னா அவங்க மருமகளை தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூக்கி வச்சு ஆடி இருப்பாங்க. இப்போ ரோஹிணி பண்ண சதிக்கு வந்து போட்டு ஆட்டி வெளுத்து கட்டியிருப்பாங்க, புண்மையில போட்டு வாங்கியிருப்பாங்க. இப்போ வந்து எல்லாம் உம்பளுத்துட்டுருக்கானே சொல்லாங்க. வீட்டுக்குள்ளே இருக்கவங்க எல்லாருமே விஜய் அம்மாவை கடுப்பேற்றிட்டுருக்கானே சொல்லலாம். இன்னொரு பக்கம் ரோஹிணி அவங்க திருந்துவாங்களான்னு சொல்லி எல்லாம் கேட்டிருக்கீங்க. ரோஹிணி அவங்க திருந்துற மாதிரியாங்க இந்த இதுக்கு வீட்டுக்குள்ளே திரும்ப வந்திருக்காங்க. அவங்க வேற ஒரு திட்டத்தோடு வந்திருக்காங்க. பார்லரில் வித்துட்டாங்கன்னு சொன்னதெல்லாம் பொய்யா தான் இருக்குன்னு நமக்கு நல்லா தெரியும். ஆனால் சீரியலில் சில பேர் பார்க்குறவங்களுக்கு தெரியாது. அது வந்து விளக்கமாக வந்து கொடுக்குற மாதிரி தான் இன்றைக்கி எபிசோடு மூவ் ஆகுதுன்னே சொல்லாங்க. மனோஜ் மேலே பாசம் இவ்வளோ வச்சுருப்பாங்க ரோஹிணி மேலே அப்படின்னு சொல்லி எதிரே பார்க்கல. மனோஜ் ரோஹிணி மேலே இவ்வளோ வச்சுருப்பாங்கன்னு. ஆனால் ரோஹிணி நம்பிடுறாங்க, மனோஜ் என் மேலே இவ்வளோ பாசமாகவே இருக்க, நீ சொன்னதெல்லாம் பார்த்தா எனக்கு வந்து அப்படியே நீ இவ்வளோ லவ் வச்சுருப்பேன் என்னென்னா எதிரே பார்க்கல அப்படின்னு சொல்ல அளவுக்கு போயிட்டு இருக்குன்னு சொல்லாங்க. ஆக்சுவலி பார்த்தா மனோஜ் வந்து ரோஹிணி அந்த இடத்துல காப்பாற்றி உறக்காத அந்த மாதிரி பண்ணாங்க. ஆனால் ரோஹிணி அவங்களாம் திருந்துற மாதிரிலாம் தெரியாது. கண்டிப்பாக திருந்தறதுக்கு வாய்ப்புகளும் கிடையாதுன்னே சொல்லாங்க. இந்த மாதிரி தான் நோக்கி போயிட்டுருக்கு. விஜயம்மா வச்சு செஞ்சிட்ருக்காங்க. விஜயம்மாவும் ரோஹிணி சின்னாட்டமாக போட்டாங்க, அதை வச்சு தரமான ஒரு சம்பவத்தை வந்து காட்டிகிட்டு இருக்காங்கன்னே சொல்லாங்க. இதை பற்றி உங்களோட கருத்து என்னவா இருக்குன்னு கமெண்ட்டில் பதிவிடுங்க. சிறடி காசி சீரியல் அப்டேட் பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ். பை வர்ஸ்.